நம்ம ஆவிக்குரிய மாளிகையை கட்டுறதுல ரெண்டாவது பகுதி என்ன? லாஸ்ட் வீக் வாஸ் A ஃபார் ஆட்டிடியூட், ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட். டுடே இஸ் B ஃபார் ஸ்பிரிச்சுவல் பிஹேவியர். We need wisdom to build spiritual behavior. There are two aspects of Christian behavior. The first aspect என்னன்னு சொன்னா, you have to depart from sinful behaviors of the past. கடந்த கால பாவமான நடத்தைகளை விட்டு விலக வேண்டும். The second aspect is, இரண்டாவது பரிமாணம் அம்சம் என்னவென்றால், we have to display spiritual behavior before people. ஜனங்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய நடத்தையை வெளிப்படுத்த வேண்டும். I'm going to talk about displaying a humble behavior. தாழ்மையுடன் நடந்து கொள்ளுதல், இதான் இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ரெண்டு பகுதியில் நமக்கு தாழ்மையான நடக்கை அவசியம். எப்படி நம்ம தாழ்மையாக நடந்து கொள்வது? ரெண்டு பகுதிகள். Number one, maybe you want to write it down. We can behave humbly by having God-centered thoughts. We can behave humbly by having God-centered thoughts. தேவனை மையமாய் கொண்ட சிந்தனைகளை கொண்டிருப்பதின் மூலம் நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளலாம். ரெண்டாவது எழுதுங்க. We can behave humbly by getting along with the team. ஒரு குழுவோடு ஒற்றுமையாக செயல்படுவதின் மூலம் நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்ளலாம். ஒரு குழுவில் நாம் கண்டறியும் சில உண்மைகள். Number one, everyone may not be like us. எல்லாரும் நம்மை போல இருக்க மாட்டார்கள். Number two, there's another truth you will come across. என்ன தெரியுமா? Everyone may not like us. எல்லாருக்கும் நம்மை பிடிக்காது அல்லது நம்மை விரும்ப மாட்டார்கள். Number three, everyone may not like what we like. நாம் விரும்புவதையே எல்லாரும் விரும்பவும் மாட்டாங்க.